கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சுமக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழாக இந்த தேவ செய்திகளை நாம் படித்து வருகிறோம். நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறார் என்பதை நான் கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பானது எது தேவனுடைய சித்தம், வாட் இஸ் த வில் ஆஃப் காட் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த செய்தியை பரலோகத்தின் தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் யாவரும் ஆவியானுடைய ஒத்தாசைக்காக கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை வழிநடத்தும் வல்ல தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் பணிந்து நிற்கும் இந்த வேளையிலே நீர் எங்களோடு பேசும் வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் எங்களுடையதாக இருக்கட்டும். உடைய பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தியலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எது தேவனுடைய சித்தம்? ஒரு போட்டியில் வெற்றியடைந்தால் அது தன்னுடைய பலன் என்றும், தோல்வியடைந்தால் அது தேவனுடைய சித்தம் என்றும் சொல்பவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒருவேளை ஒரு சுகவீனமான ஒரு நபருக்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு அப்பாற்பட்டும் அவர் மரணத்தை அடைந்தவுடன் இது தேவனுடைய சித்தம் என்று சொல்கிறவர்களாக நாம் இருப்போமா? இந்த உலகத்தில் எது தேவனுடைய சித்தம் என்ற கேள்வி எல்லா மனுஷர்களுடைய செவிகளிலும் ரிங்காரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எங்கதான் இருக்குது ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி. இந்த நாளிலும் இந்த தியானத்திற்கான அறிமுக வசனங்களாக ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் மிகவும் நமக்கு ஒரு துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் காணப்பட்டது? இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரைக்கும் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. 3வது வசனத்தை நாம் பார்ப்போம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். ஆண்டவர் ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக அழைக்கிறார். 4ஆம் வசனம், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? தேவனுடைய கேள்வியாக இது இருக்கிறது. எனவே கசப்பான பழங்கள் இது தேவனுடைய சித்தமா? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை அவர் பராமரித்து அதற்குண்டான எல்லா காரியங்களையும் செய்திருந்தாலும் அது ஏன் இப்படி கசப்பான பழங்களை கொடுத்தது? எனவே இந்த நாளிலும் நம்முடைய துவக்கத்திலிருந்து நாம் சில வசனங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதினாலும் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்பதை நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுவது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ சித்தத்தை உணராதவர்கள் மதியற்றவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 5:14, நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அதை பற்றிய நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ சித்தத்தின்படி கேட்டால் அது என்னவாக இருந்தாலும் அது நமக்கு நிறைவேறும். அதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, எனவே சித்தத்தின்படி கேட்கிறவன், அடுத்த சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எனவே தேவ சித்தத்தின்படி வாழுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு பரிசுத்த வேதம் நமக்கு நினைவுபடுத்துவது.
எனவே நாம் அழுது கொண்டிருப்பது அல்லது நாம் சிரித்து கொண்டிருப்பது, நாம் வனாந்திரமான ஒரு வாழ்வை அனுபவித்து கொண்டு வரும் இந்த உலகத்திலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு 3 லகுவான பாடங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். எது தேவனுடைய சித்தம் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக. முதலாவது பாடம், மனம் பதட்டம் அடையாமல் வாழ்க்கையை பார்ப்பவர்களுக்கு எல்லாம் தேவ சித்தம். சரியா? மனப்பதட்டம் அடையாமல் இருப்பவர்களுக்கு இந்த பதட்டம் சந்தேகத்தை கிளப்பும். இந்த பதட்டம் நம்முடைய நிலையை தடுமாற செய்யும். இந்த பதட்டம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் மேல் உண்டான நம்பிக்கை இருக்காது. எனவே மனம் பதட்டம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் தேவ சித்தத்திற்குள்ளாக நிலை நிற்பவர்கள். எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை பார்த்து மனப்பதட்டம் அடைகிறவர்களாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கான செய்தியாக இருக்கிறது. மனப்பதட்டம் உடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எது தேவனுடைய சித்தம்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம், எல்லாவற்றிலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. மனப்பதட்டம் அடையாதீங்க. சுகமாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், சுகவீனமாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், வறுமையில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், ஒருவேளை வறுமை இல்லாமல் செல்வத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லா நிலைமையிலும் நாம் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே சோதனை என்பது ஒரு வலை. இந்த சோதனை நம்மிடத்தில் வரும்போது வேத வசனம் சொல்கிறது, நாம் பொறுமையை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, அந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தும் போது அது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கும். எனவே தேவ சித்தத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும், பொறுமையோடு நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பொறுமைக்கு பிற்பாடு சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு அனுபவத்தை நாம் வாசித்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 2 சாமுவேலின் புத்தகத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தாவீது என்ற ராஜா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டவனாக இருந்தான். ஆனால் தேவன் செய்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரும் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், 5ஆம் வசனம் சொல்லுது, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? எனவே தாவீதுட்ட ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கொண்டு, இந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு நிறுத்தத்தை வைக்கிறார், ஒரு தற்காலிக நிறுத்தத்தை வைக்கிறார். எனவே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்திலே ஆண்டவர் ஒரு தற்காலிக நிறுத்தத்தை வைக்கிறார், a temporary stop. அந்த நிறுத்தத்தை நாம் சந்திக்கும் போது பதட்டம் ஒன்று நமக்கு ஏற்படுகிறது. அந்த பதட்டம் ஏற்படும் வேளையிலே எதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது சிதைந்து விடுகிறது. அந்த நேரத்திலே தேவன் நம்மை சுமக்கிறவர் என்பதை நாம் மறந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே மனப்பதட்டத்தை நாம் கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே சில நேரத்திலே நம்மை சில இடங்களிலே நிறுத்தம் செய்வார். அந்த நிறுத்தம் செய்யக்கூடிய இடத்திலும் நம்முடைய மனம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதை நாம் மேற்கொள்ளும் போது நாம் பதட்டம் அடையாமல் நாம் இருப்போம். அதே அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவான். யாரது? சாலமோன்.
அப்ப ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சித்தத்தை அவர் வணைந்து வைத்திருக்கிறார். அந்த சித்தத்திற்குள்ளாக நாம் எல்லாருமே இருக்கக்கூடிய நாட்டிலே பதட்டம் என்பது நமக்கு அவசியம் இல்லை. விசுவாச பிள்ளைகளே, பதட்டத்தை இன்றைக்கு உடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், இதனால் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பதட்டத்தை நாம் அப்புறப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவதே நாம் பதட்டம் அடையாமல் இருப்பதற்கான முதல் படியாக இருக்கிறது. பதட்டம் அடைகிற இடத்திலே தேவ சித்தம் நிறைவேறாது. தேவ சித்தத்தை இன்னைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கு மனப்பதட்டம் இல்லாமல் வாழ்க்கையை வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவனுடைய சித்தம் எது என்று சொல்லி தெரிந்ததாக இருக்கிறது. பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்கிறவர்கள். எனவே இந்த நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மிகவும் துரிதமாக ஒவ்வொரு நாட்களின் அனுபவங்களும் கடந்து செல்கிறது. எனவே ஒவ்வொரு நாட்களின் அனுபவங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறவுகள் அல்லது வேற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அநேகர் இந்த பொறுமையை இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, நாம் சாலை வழியாக பிரயாணப்படும் போதெல்லாம் அடுத்த வாகனங்கள் நமக்கு சமீபமாய் வரும்போது நம்ம அந்த இடத்துல பொறுமையை நம்ம இழப்போம். இதை போன்ற பல சூழ்நிலைகள். இந்த பொறுமையை நாம் அநேக சூழ்நிலைகளே நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த பொறுமையை அவர்கள் கைவிடாது இருப்பார்கள். பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இயேசுவும் பொறுமையோடு இந்த உலகத்திலே சகித்தவராக இருக்கிறார். எபிரேயரின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். தேவனால் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே அவர் உங்களுக்கு ஏற்ற நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பும் இந்த நாளிலே நீங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். அன்பு விசுவாச பிள்ளைகளே, மனப்பதட்டத்தை ஒதுக்கி வைத்த பிற்பாடு நமக்கு அடுத்த அவசியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பொறுமை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. எது கால தாமதமாக நமக்கு கிடைக்கிறதோ அதனுடைய மதிப்பு மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆபிரகாம் சாராள் அவள் பெற்ற மகனாகிய ஈசாக், அவன் வித்தின் மூலமாக இந்த பூமியினுடைய ஜனத்தொகை எல்லாம் பெருகினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாக்கோபு மற்றும் ராகேலுக்கு ஆண்டவர் யோசேப்பை கொடுத்தார். காலம் தாமதித்திருந்தாலும் அந்த யோசேப்பு எகிப்தின் அதிபதியானான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். சகரியா மற்றும் எலிசபெத் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு யோவான் ஸ்நானகனை அவருடைய பிள்ளையாக கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் அந்த உலகத்திற்கு மனம் திரும்புதலின் செய்தியை பிரசங்கித்த ஒரு ஊழியக்காரனாக வாழ்ந்து மரித்தான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். அன்பு விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் ஏதாவது நன்மைக்கு தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் மனசில் வச்சுக்கிடுங்க, God is going to give you the best. அவர் சிறந்த ஈவை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அது நீங்கள் எண்ணி பார்க்கிறதுக்கும் மேலான விதத்திலே பெரிய மதிப்புடையதாக இருக்க போகிறது. பொறுமையோடு இதற்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவே தேவ சித்தம். தேவன் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளிலேயும் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த நாளிலும் நெடுங்காலமாக காத்திருந்து ஒருவேளை இருதயத்திலே சோர்வுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லியிருக்கிறது, விரும்பினது வரும்போதோ அதெல்லாம் ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய மனதிற்கு அப்பாற்பட்ட விதத்திலான உண்டான நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். அன்பு விசுவாச பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் சுமக்கப்படுவதற்கும்
எது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து கொள்ளும்போது அதிலே நாம் மனப்பதட்டம் அடையக்கூடாது, பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று பாடங்களை நாம் படிக்கும் போதும், பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசையும் நம்பிக்கையும் என்னென்னு சொல்லலாம் பார்க்கும்போது எது காலதாமதம் ஆகிறதோ அதனுடைய மதிப்பு மிக உயர்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மல்டிப்ளை இன் த கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய கிருபையினாலே நாம் எப்போதும் பெருகுகிறவர்களாக இருப்பதற்கு பரலோகத்தின் தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி நாம் பார்ப்போம் 4ஆம் வசனம் வரைக்கும் வேதம் சில நல்ல வாக்குத்தத்தமான அனுபவங்களை நமக்கு இந்த இடத்துல நமக்கு போதிக்கிறது. உபாகமம் 8ஆவது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரைக்கும் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைத்து பார்ப்பாயாக. இந்த நாள் வரைக்கும் உங்களை உயிரோடு வழிநடத்தி வந்த தேவனுடைய செயல்களை நினைத்து பாருங்க. அடுத்த வசனத்தில் பைபிள் சொல்லுது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். 4ஆம் வசனம், இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆண்டவருடைய வழிநடத்துதல் இதுதான், த பர்ஃபெக்ட் லீடிங். பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்மை நிறைவாய் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எனவே பொறுமையாய் இருப்பது தேவனுடைய சித்தம். 3ஆவதாக நாம் பார்ப்பது, ஆசைக்கும் உண்மைக்கும் இடையில் இருப்பது தேவனுடைய சித்தம். ஆசைக்கும் உண்மைக்கும் இடையில் இருப்பது. நமக்கு தெரியும், நம்ம கேட்பது சில நேரத்தில் கிடைக்காது என்று சொல்லி, வயதுக்கு மிஞ்சின சில ஆசைகளோடு நம்ம ஆண்டவரிடத்திலே நம்ம ஜெபிப்போம். சில நேரத்தில் தகுதியற்ற சில நன்மைகளுக்காக அல்லது சில விதமான பொருட்களுக்காக நாம் ஜெபிப்போம், சில விதமான உயர்வுகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆனால் அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போதே நமக்கு தெரியும் இது என்னதாலும் அது நடக்காது என்று சொல்லி. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த ஆசைக்கும் உண்மைக்கும் இடையிலே ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சித்தம். நாம் விரும்புவது ஒன்று, ஆனால் ஆண்டவர் நமக்கு தருவது ஒன்று. தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேத வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார், உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்லவே, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்லவே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே தேவனாகிய கர்த்தர் அவருக்கென்று ஒரு வழியையும் ஒரு திட்டத்தையும் ஒரு நேரத்தையும் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆசைக்கும் இந்த உலகத்தில் சம்பவிக்கிற உண்மைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒன்று. அதை அறிந்து கொள்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22:42ஆம் வசனத்தை பார்ப்போம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இன்னும் சில நாட்களிலே பாவத்தை மரிப்பதற்கு முன்பதாக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆசைக்கும் உண்மைக்கும் இடையிலே இருப்பது. மார்க்கின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் என்று சொல்ல பார்க்கிறோம். ஆண்டவருக்கு தெரிஞ்ச சின்ன கொஞ்ச நாள் அவர் இப்படிலாம் பாடுபட போறார், இப்படிலாம் அவர் மரணத்தை சந்திக்க போறார் என்று சொல்லி இதை குறித்து அவர் முன்பதாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். மனுஷங்களுடைய ஆசை ஒன்றாக இருந்தது, அங்கே இருப்பவர்கள் ஜனங்களுடைய ஏக்கம் ஒன்றாக இருந்தது, ஆனால் அங்கே நடந்தது வேறாக இருந்தது. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, பிதாவின் சித்தமாக இருந்திருக்கிறது.
மத்தேயுவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுது. மத்தேயு 24, 6, 7, 8 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவை எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். திஸ் இஸ் த ஸ்டார்டிங், ஒரு பிகினிங். எனவே தேவ ஜனமே, இதெல்லாம் நம்முடைய கண்களினாலே நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆசை ஒன்றாக இருந்திருக்கும், ஆனால் உண்மை வேறாக இருக்கும். இதற்கிடையில் தேவ சித்தம் ஒன்று நிறைவேறும். அந்த சித்தத்தை பொறுமையோடு நாம் எதிர்கொள்கிறவர்களாக, அந்த சித்தத்தை நாம் மனப்பதட்டம் அடையாமல் நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சித்தமே நமக்குண்டான பாதுகாப்பாக இருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவருடைய பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவ ஜனமே, இந்த நாளிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துவது, ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று சித்தமானதாக இருக்கும் என்று சொன்னால் அது அவருடைய கையினால் வாய்க்கும். நம்முடைய ஆசையினால் அது நமக்கு கிடைக்காது. இந்த உலகத்தினுடைய உண்மையினால் அது நமக்கு ஏற்படாது. பரலோகத்தின் தேவனே அதை அவருடைய கரங்களின் மூலமாக நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அன்பு விசுவாச பிள்ளைகளே, எது தேவனுடைய சித்தம்? நாம் மனம் பதட்டம் அடையாமல் இருப்பது தேவனுடைய சித்தம். நாம் பொறுமையாய் இருப்பது தேவனுடைய சித்தம். ஆசைக்கும் உண்மைக்கும் இடையில் இருப்பது தேவனுடைய சித்தம். தேவ ஜனமே, இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்திலே நாம் பாதுகாப்பாய் வாழ்வதற்கு ஏதுவாக அவருடைய சித்தம் நம்மை சுமக்க, அவருடைய சித்தம் நம்மை பாதுகாக்க, அவருடைய சித்தத்தினுடைய அனுக்கிரகங்கள் நம்மை எல்லா நாட்களும் நம்மை சூழ்ந்திருப்பதற்கு ஏதுவாக இன்றைக்கு பரலோகத்தின் தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இன்னதென்பதை நாங்கள் பகுத்தறியத்தக்கதாக எங்களுடைய மனதை நீர் புதிதாக்கியறலும் நாங்கள் மறுரூபம் அடையட்டும். ஆண்டவரே, நாங்கள் பதட்டம் அடையாமலும் பொறுமையாயிருந்தும் ஆண்டவரே, ஆசைக்கும் உண்மைக்கும் நடுவில் இருப்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு சுகமான ஜீவிய காலங்களை நாங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.